ஆரம்பிக்கலாமா? நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி இந்த மிஷினில் பேச முடியாது. நாம் பேசும்போது மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது பிரெயின் தான். இந்த மிஷினில் பேசும்போது பிரெயினுக்கு சம்மந்தமே இருக்காது. நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே கேட்கும். அதனால் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பழைய நினைவுகளெல்லாம் வெளியே எடுக்கணும். அப்போ தான் நம்ம மனசுக்குள்ளே புதுசாக நினைக்கிறது மட்டும் கேட்கும். மனசு என்ன பாதாள சாக்கடையா பழசெல்லாம் வெளியெடுக்க? அதை விட ரொம்ப மோசமானது. அதை வேணால் கொஞ்சம் நேரத்துக்கு ஏமாற்றி வைக்கலாம். நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இப்போ உங்கள் கண்ணை மூடி கையை எடுத்து இதயத்துக்கிட்ட வைங்க. உங்கள் இதய துடிப்போட சத்தத்தை ஆழ்ந்து கேளுங்க. இப்போ உங்கள் மூச்சு காற்று மெல்ல எடுத்து வெளியே விடுங்க. இப்போ கண்ணை திறந்து அந்த மிஷினில் கை வைங்க. இருட்டா இருக்கு, ரொம்ப இருட்டா இருக்கு. இங்க யாராச்சும் இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? கடவுளே, யாரு யாரது? யாருன்னு சொல்லு. என் அன்பு குழந்தையே, வருக வருக. என்ன ஒரு சத்தமும் கேட்கல? ஏதோ மனசுக்குள்ளேயே பேசலான்னு சொன்னா இப்படி மயான அமைதியா இருக்கு. ஏதோ காயலாங்கடை குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்து நம்ம கிட்டே நூலன் படத்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். முருகா, எந்த பிரச்சனை வந்தாலும் நீதான்ப்பா காப்பாற்றணும். யாமருக்க பயமேன். இப்போ கேட்குதா சத்தம்? சாரி, என்னால் இதை நம்பவே முடியல. மேஜிக் மாதிரி இருக்கு. சில சமயம் நம்ம உண்மைன்னு நம்புறது கண்முழிச்சா கனவாக போயிடும். இங்கே எதுவும் தற்செயலாக நடக்கிறதில்ல. இந்த பிரபஞ்சம் நமக்கு எதை கொடுத்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரண காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்க யாரு? ஏன் கண்ணுக்கு எதுவுமே தெரியல? சொல்லுங்க. என்ன ஆச்சரியம்! என் குழந்தைக்கு நான் யாரென்றே தெரியவில்லை. ஆனாலும் என்னை காண்பதற்கு இவ்வளவு அவசரப்பட்டு வந்திருக்கிறாய். நீ யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு நீ யாருன்னு சொல்லு. நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா, அல்லது நீ யார் என்று உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. உங்களுக்கே தெரியாம நீங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் உண்மை. நான் என்ன பைத்தியமா? எனக்கே தெரியாம எனக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்கும்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த போட்டோல உங்க கூட இருக்கிறவர் தான் உங்க கணவர். லூசு மாதிரி பேசாதீங்க. அவன் என்னோட ஃப்ரெண்ட். இப்ப அவன் உயிரோடவே இல்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் யாருன்னு எனக்கே தெரியல. எனக்கு பதில் சொல்லுங்க. நான் யாரு? வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை அவ்வளவு சுலபமாக தெரிந்து கொள்ள நினைக்கிறாய். காலங்களுக்கு ஏற்றவாறு நீ யார் என்பதும் மாறுபட்டு கொண்டே இருக்கும். உன் வாழ்வின் முடிவில் நீ யார் என்ற கேள்வி வாழத் தொடங்கும். என் அன்பு குழந்தையே, உன் கேள்விக்கு நீயே பதில். அவர் எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சூசைட் பண்ணிக்கிட்டான். ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு?
தெரியாது. நீங்கள் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற உண்மையை நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கண்ணை மூடுங்க. உங்கள் பேர் என்ன? பல்லவி. பல்லவி, நான் பேசுறது கேட்குதா? கேக்குது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்கள் கணவர் யாருன்னு சொல்ல முடியுமா? சுரேந்தர். உங்கள் கணவர் சுரேந்தர் இப்போ உயிரோடு இருக்காரா? தெரியல. தெரியலன்னு சொன்னா எப்படி? அவர் உங்கள் கணவர் தானே? ஆமா. அப்போ அவர் உயிரோடு இருக்காரா இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல, எனக்கு அது தெரியல. ஏன் தெரியல? அவருக்கு என்ன ஆச்சு? இப்போ நீங்கள் அவர் கூட இருக்கீங்களா இல்லையா? எனக்கு தெரியாது. இப்போ நான் அவர் கூட இல்லை. நீங்கள் அவர் கூட இல்லைன்னா இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? அது நான் 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 இப்போ உயிரோடவே இல்லை. இல்லை, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னால் இது எதையும் நம்ப முடியல. அப்போ என் வாழ்க்கை இதோட முடிஞ்சா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நான் திரும்ப என் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா? எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம் மரணம். அந்த மரணத்தின் வலி என்னவென்று நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அனைவரும் நீ இறந்த அதே தேதியில் ஒவ்வொருவராக இறந்து கொண்டே வருவார்கள். அந்த ஒரு நாள் மட்டும் அனைத்து சம்பவங்களும் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும். என் அன்பு குழந்தையே, மரணம் உனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய சாபம் சாகா வரம். நாணயத்தோட ஒரு பக்கத்தை பார்த்துட்டீங்க, அடுத்த பக்கத்தை பார்க்கலாமா? என் அன்பு குழந்தையே